சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கொளத்தூர் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு சூறைக்காற்றுடன் பெய்த மழையினால் வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதற்கு கூடுதல் நிவாரணம் வழங்க கோரி மேட்டூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ பார்த்திபன் தமது கட்சியினர் மற்றும் விவசாயிகளுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார். அப்போது அவர்களை ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் மனு அளிக்க வந்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தேமுதிகவை சேர்ந்த சிலர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய முயற்சிக்க பார்த்திபன் உள்ளிட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இவர்களை கலைந்து செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தியும் யாரும் கலைந்து செல்லவில்லை. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக மனு கொடுப்பதற்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருகை தந்திருந்தால் எங்களை சந்திக்க முடியாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறைக்கு உத்தரவிட்டு எங்களுடைய தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் அடித்து வேலையில் இழுத்துச் செல்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செய்தி.